உண்மையாகவே கெத்து தாங்க. காசு வச்சு ஓட்டுறாரு பாருங்க. இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் அது வருங்க. தொப்பமேட்டி பிரிவுலேயே இந்த டிராஃபிக்னா எல்லா இடத்துலையும் மேம்பாலம் வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே வெளியூர் வண்டியை நிறைய கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக டிராஃபிக் ஹப்பாக மாறிடுச்சுங்க. நிறைய வண்டி வாகனங்க ஓட்டம் பாருங்க. அண்ணா ஆப்போசிட் எப்படி போகிறாருங்க, க்ரீன் டிஷர்ட்டாக இருங்க, அழகாக ஓட்டுறாரு. ஏதோ ஆப்போசிட் ரோட் அவருது மாதிரிங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னங்க, இந்த ரோட்டில் லெஃப்ட் ஃபுல்லாக வண்டி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. பட்டா போட்டிருப்பாங்க போல தெரியுதுங்க. வண்டி எடுக்கிலேயே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரோடுங்க ஆக்சுவலாக. ஆனால் வண்டி கொண்டு நிறுத்தினா அப்புறம் வெஹிக்குலர் டிராஃபிக் ஆகாமல் என்ன பண்ணுங்க. அவர் வண்டி பாருங்க ஃபுல்லாக வண்டி ரைட்டுலேயே தான் ஓடுதுங்க. நீங்கள் பாருங்க எங்கேருந்து ஏறாங்க. வர்றது ராங்க இதில் தாங்குங்கிற மாதிரிங்க. அவர் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரிங்க வண்டியில் வந்து லென்த்து கட்டிட்டா சகப்படி கட்டிக்கலான்னு யார் சொன்னாங்கன்னு தெரியலிங்க. பர்மிட்டை விட இது வெளியே தாங்க. ஆக்சுவலாக அதை கட்டக்கூடாது. அந்த லென்த்து பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டீல் லென்த்துக்கு தகுந்த மாதிரி பெரிய டெம்போ பிடிச்சிருக்கோனுங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதாவது பின்னாடி அந்த தொட்டி இருந்த அந்த இதை திறந்துட்டு போட்டுங்க, கம்பி வச்சு போட்டு கம்பியை நீட்டி விட்டு அதில் வந்து சேஃப்கொடி கட்டிக்கிறது. எப்படி சேஃப்கொடி கட்டினா ட்ரெயின் நிற்கணும் அந்த மாதிரிங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம மாடலுக்கு ஒரு வண்டி முன்னாடி போகுதுங்க. அதுதான் அந்த எந்த அளவுக்கு அது நல்லது கரெக்டுன்னு தெரியலிங்க. நிறைய விபத்துகள் ஆகிருக்கு, தெரியாது ஒன்றும் இல்லைங்க மக்களுக்கு. ஆனாலும் அதை பர்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து டெம்போ பிடிச்சா வேலை முடிஞ்சுங்க. அண்ணன் வண்டியில் பின்னாடி லெஃப்ட்டில் லைட் எரியல. இந்த வீடியோ பார்த்தாருன்னா லெஃப்ட் லைட்டை ரியர் லெஃப்ட் லைட்டை வந்து சரி பண்ணிக்கோங்க. பல்பு ஃபியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வண்டிக்காரரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, பட் ரியர் டெயில் லைட் ஒர்க் ஆகலைங்க. வந்தார் அப்படியே கரெக்டாக நின்றுட்டாரு, தெரியல.